என் தமிழின மக்களே, என் இந்தியா பாரத தேச மக்களே, இந்தியாவை ஆள்கச் செய்கிற தலைவர்களே, அதிகாரிகளே, அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் ஆள்கச் செய்கிற தலைவர்களே, அதிகாரிகளே, நீங்கள் மனம் திரும்புகள் என்று ஆண்டவர் சொல்கிறார். வேதத்திலே பார்க்கிறோம், பைபிள் நூலில் எழுதப்பட்டிருக்கிறது. அது ஒரு கிறிஸ்தவ நூல் அல்ல, பொதுவாக எல்லா மக்களுக்கும் எழுதப்பட்ட நூல். நீ இப்படி தான் வாழ வேண்டும், இப்படி தான் இருக்க வேண்டும் சொல்லி எழுதப்பட்ட நூல். ஏதோ வயநாட்டில், கேரளாவில் மாநிலத்தில், வயநாட்டு பகுதியில் ஒரு 15 நிமிஷத்தில் 1200 குடும்பம் காலி. தேவப்பிள்ளைகே, நீ என் கட்சியை காப்பாற்றணும், என் மதத்தை காப்பாற்றணும், என் ஜாதியை காப்பாற்றணும் என்று சொல்லி நினைத்து கொண்டு என் குடும்பத்தை காப்பாற்றணும், என் பணத்தை காப்பாற்றணும், வெள்ளியும் பண்ணி காப்பாற்றணும் சொல்லி அலைந்து கொண்டிருந்தேனால் இந்த வயநாட்டில் நடந்த கதி உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். ஒரு நொடி பொழுதுல எல்லாம் நடக்கும். அந்த நேரத்தில் கட்சிக்காரன் காப்பாற்ற மாட்டான், மதத்துக்காரன் காப்பாற்ற மாட்டான், ஜாதிக்காரன் காப்பாற்ற மாட்டான். உன் பணம், உன் வெள்ளி, பொண்ணு எதெல்லாம் காப்பாற்றாது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 17ஆம் அதிகாரம் 26-27 நோவாவின் காலத்தில் நடந்தது போல் நடக்கும், லோத்தியின் காலத்தில் போல் நடந்தது போல் நடக்கும். நீங்கள் எந்த அதிகாரியாக இருக்கலாம், எந்த தலைவர்களாக இருக்கலாம், எந்த கட்சிக்காரங்களாக, எந்த மதத்துக்காரங்களாக இருக்கலாம். ஆனால் மனம் திரும்பு, நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். அதுதான், அப்பந்தான் உன் அழிவுக்கு ஆண்டோர் விலைக்கு காப்பா. எப்படி நோவாவுக்கு தேவனுக்கு கடவுளுக்கு பயந்து நடந்தானோ அதனால் அவன் குடும்பம் காக்கப்பட்டது. என் பணம் இருக்குது, எல்லாம் நான் சாதிச்சிருவேன்னு நினச்சா, மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறவனே, ஜாதியை வச்சு அரசியல் பண்ணுகிறவனே, பணத்தை வச்சு அரசியல் பண்ணுறவனே, உனக்கு ஐயோ! நீ மனம் திரும்பாவிட்டால் சடிதிலே நாசம் அடையும். சடிதிலே எப்படி வயநாட்டில் நடந்தது போல உன் குடும்பத்தில் நடக்கும், உன் தேசத்தில் நடக்கும், உன் கிராமத்தில் நடக்கும், உன் வியாபாரத்தில் நடக்கும், உன் கட்சியில் நடக்கும், உன் ஜாதியில் நடக்கும், மதவெறியில நடக்கும். நீ மனம் திரும்பு. கடவுள் சொல்கிறார், நீ மனம் திரும்பாவிட்டால் உனக்கு ஐயோ! சீக்கிரமாக மனம் திரும்பு, இதோ நான் வருகிறேன் என்று சொல்கிறார்.